ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது தெரியாத நண்பர்களுக்கு மற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சிறிய அப்ளிகேஷனோட வந்திருக்கேன். ஓகேங்களா? அதாவது இது என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் என்ன காரணத்துக்காக சொல்ல வரேன்னு சொன்னால், நிறைய ஏகப்பட்ட நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதாவது நாங்கள் எங்களோட ஃபோன் அவ்வளவு கெப்பாசிட்டி இல்லாத ஃபோன். ஓகேங்களா? அந்த ஃபோனுக்கு நல்லா ஹை குவாலிட்டியான ஃபோட்டோஸ் பிடிக்கிற, அதாவது நல்லா கிளியராக நாங்கள் ஃபோட்டோஸ் பிடிச்சு கொள்ளணும், அதுக்குரிய கேமரா ஏதாவது இருந்தால் தாங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் தான் இப்போ நாங்கள் இந்த அப்ளிகேஷனை சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துட்டு நாங்கள் மீண்டும் நாளைக்கு போகிறோம். இப்போ இந்த தகவலை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க தப்பா. ஓகேங்களா? நாங்கள் வேறு பேஜில் இருந்து நாங்கள் வீடியோஸ் போட்டுக்கொள்கிறோம், வேறு அப்ளிகேஷன் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்படி இப்படின்ட்டு சொல்லிங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2004க்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2004க்கு முதல் நீங்கள் பார்த்துருப்பீங்க 5 பேஜ் தான். ஓகேங்களா? 5 பேஜுக்கு தவிர எந்த பேஜுமே இல்லை. அது இந்த பேஜையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, மல்லக பக்கம் இருந்துக்கு, நண்பன் வெப்பு இருந்துக்கு, தமிழ் 100 பாய்ஸ் இருந்தீங்க, மற்றது பச்சை தமிழ்ண்டா தெரியாதவற்றை தெரிய வைப்பது, மற்ற பேஜ் இன்னொரு பேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னா அமைப்பட்ட பக்கம். ஓகேங்களா? இந்த 6 பேஜ் தான் நிரந்தரமா டிஃபால்ட்டா யூஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா 2015க்கு பிறகு பேர் வச்சு ஒரு பேஜ் உருவாக்குறதுக்கு பேர் வைக்கிறது கூட அந்த அளவுக்கு பேர் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நிறைய ஏகப்பட்ட பேஜ் இருக்கு. ஓகேங்களா? அதான் ஒரு காரணம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த அப்ளிகேஷன் நம்ம எடுத்து போட்டாலும் அந்த பேஜில் இருக்கு, இந்த பேஜில் இருக்குன்னா சொல்றாங்க ஒழிச்சு இது நல்ல அப்ளிகேஷன் அப்படின்ற வார்த்தை வருதே இல்லை. ஓகேங்களா? இது நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. நாங்க எல்லா வீடியோஸ்லையும் இது சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க இதை கேட்டுக்கொள்றீங்களா, புரிஞ்சு கொள்றீங்களா? இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறதே இல்லை. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னு சொன்னா தெரியாத நண்பர்களுக்கு சில விஷயத்துக்களை நம்ம சொல்லிக் கொடுப்போம் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுதான் நாங்க சொல்றோம். நிச்சயமாக நாங்க போடும் விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத நண்பர்கள் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க அவாய்ட் பண்ணுங்க. பிடிச்ச நண்பர்கள் நிச்சயமாக நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை பத்தி பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் லிங்கை நான் இந்த வீடியோஸ்க்கு மேலே தந்துடுவேன். அது மூலமாக நீங்க டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேங்களா? ஓகே, நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ நீங்க இதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னா பாருங்க, இது எந்த அளவுக்கு ஒரு கிளியரான குவாலிட்டியான கேமரா இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, SD கேமரா. ஓகேங்களா? இதை இப்போ நான் ஓப்பன் பண்ணேன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நம்ம அதை சூன் பண்ணி எடுத்து அதே குவாலிட்டிக்கு நம்ம படத்தை பிடிச்சி கொள்ளலாம். ஓகேங்களா? பார்த்துக்கொள்ளுங்க. இது இந்த ஃபோன் அவ்வளோ கெப்பாசிட்டி ஃபோன் இல்லை. ஓகேங்களா? ஒரு நார்மல் ஃபோனை வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்துக்கொள்ளுங்க. இதை நீங்கள் சூன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், சக ஒன்று பார்த்தீங்களா? அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அழகாக சூன் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது செட்டிங் இருக்குது, செட்டிங் செட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அப்படி பிடிச்சிக்கொள்கிறேன். நான் இப்போ இருக்கிறது ரூமில். ஓகேங்களா? இப்போ நான் ரூமில் இருந்தால் இப்போ நான் பார்க்குறேன் அவ்வளவு இதாக இருக்காது. இப்போ நீங்கள் வெளியால் பிடிச்சிங்கன்னு சொன்னால் 100க்கு 100 இது நல்லா கிளியராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை பிடிச்சி பார்த்தேன்னு சொன்னால் பார்த்தீங்களா இருக்கு பாருங்க. இப்போ நான் இதை டச் பண்ணி பார்த்தேன்னு சொன்னா இப்போ இந்த கேமரா எப்படி பிடிபட்டு பாருங்க. பார்த்தீங்களா? ஒரே நல்ல கிளியராக இருக்கு. அதே மாதிரி நீங்க பேக் கேமரா எடுக்கணும்னு சொன்னா இந்த பாருங்க, இந்த ஷாயை டச் பண்ணின்னு சொன்னா உங்களுக்கு பேக்கில் வந்து பார்த்தீங்களா எப்படி கிளியராக இருக்கு பாருங்க. இது நைட்டில் இப்போ நான் இருக்கிறது ஒரு ரூமில் இருந்து நல்லா நைட்டாக இருக்கு. அந்த நைட் டைமில் இப்போ நான் உங்களோட பேசுகிறேன், சூப்பராக கிளியராக இருக்கு. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. லைட் எல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். நீங்கள் சும்மா நினைப்பீங்க பயலில் நான் பேசிக்கொண்டிருக்கேன் அப்படின்ட்டு. அதனால இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நைட்டில் நான் பேசிக்கொண்டிருக்கேன், நல்லா சக்க கிளியராக இருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இதை நான் உங்களுக்கு பிடிச்சி காமிச்சுக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நல்லா கிளியராக சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்களா? அதே குவாலிட்டியில் இருக்கு. சூன் பண்ணதான் அதே குவாலிட்டி தான் இருக்கு. நீங்க சூன் பண்ண அப்படின்னா அதே குவாலிட்டி இருக்கும். உங்களுக்கு எந்த மங்கள் எந்த இதுவும் குறையாது. ஓகேங்களா? சட்டப்படி நல்லா கிளியரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சூப்பர் தகவலா இருக்கும் நினைக்கிறேன். நிச்சயமாக நாங்க பேசுறத நீங்க தப்பா நினைக்காங்க. நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க அவாய்ட் பண்ணுங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இனிவரும் வீடியோவை நீங்கள் கமெண்ட்ஸ் தப்பா கமெண்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா? தயவு செய்து நீங்க தப்பா கமெண்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு விரும்புனா நீங்களும் கூட வீடியோ செஞ்சு தாங்க. ஓகேங்களா? உங்களால உங்களுக்கு முடிஞ்சா நீங்க வீடியோ செஞ்சு எங்களுக்கு தாங்க. நாங்க பேஜ் மூலமா உங்க நேம் மூலமாக நான் பேஜில் போட்டுக்கொள்வோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு புதிய சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது வெற்றிக்குள் வந்து உங்கள் நண்பன் ராஜி. ஓகே, பாய்.